கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். புதிய ஆண்டில் புதிய நாளை பார்ப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். புதிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவருடைய நன்மையும் கிருபையும் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது. தேவனுடைய வார்த்தை இன்றைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தி செல்லும். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகள் ஆகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டார்மோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக முதலில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, தேர்ந்தெடுப்பது, முடிவெடுப்பது, டிசைட் பண்றது. யோசுவா இந்த இடத்துல சொல்கிறார், யாரை நீங்கள் சேவிப்பீர்கள் அப்படின்றத தெரிந்தெடுத்து கொள்ளுங்கள், தேர்ந்தெடுங்க. நானும் என் வீட்டார்மோ, நானும் என்னுடைய குடும்பமும் கர்த்தரையே சேவிப்போம், அவருக்கு தான் முதல் இடத்தை நாங்கள் கொடுப்போம், அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்வோம் அப்படின்ற ஒரு டெசிஷனை எடுப்போம் அப்படின்னு சொல்லி யோசுவா சொல்கிறார். The first and foremost thing we should do before doing anything is choosing. நாம் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதற்கு முன்பதாக முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, முடிவெடுப்பது, டிசைட் பண்றது. இதைத்தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவை எடுப்பது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். சமாதானமாக இன்றைக்கு நீங்கள் இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்னன்னா, இன்றைக்கு நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்ற முடிவை நீங்கள் எடுக்கும் பொழுது தான் சமாதானமாக இருப்பதற்கு உங்களுக்கு ஏதுவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெசிஷன் மேக்கிங் இஸ் நாட் த லாஸ்ட் ஸ்டெப், பட் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முடிவெடுப்பது என்பது கடைசி படி அல்ல, முதல் படியே முடிவெடுப்பது தான். பொதுவாக நம்ம என்ன செய்வோம்னா, எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி இன்றைக்கி காலம் எப்படி இருக்குது, நாள் எப்படி இருக்குது, நம்முடைய கையில் எவ்வளோ வருமானம் இருக்குது, நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்முடைய உடல் சுகம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிவிட்டு கடைசியில் தான் ஒரு முடிவுக்கு வருவோம், இப்படி செய்யலாம், இது செஞ்சால் பெட்டராக இருக்கும்னு. ஆனால் யோசுவா சொல்கிறார், எதை நான் செய்வதற்கு முன்பதாக ஒரே ஒரு காரியத்தை நான் முடிவெடுக்கிறேன், கர்த்தரை நான் சேவிப்பேன், ஆண்டவருடைய வழியில் நடப்பேன், அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நான் செய்வேன், அதற்கப்புறம் மற்ற காரியங்களை நான் கன்சிடர் பண்ணுகிறேன்னு சொல்லி யோசுவா சொல்கிறார். ஸோ இன்றைக்கும் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே காரியம், முதலாவது காரியம் என்னவென்றால் முடிவெடுப்பது, தேர்ந்தெடுப்பது. அதுவும் தேவனை சேவிப்பதற்கு, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை சொல்லுகிற காரியங்களை நாம் பின்பற்றுவதற்கு எடுக்க வேண்டிய முடிவு. The first step is choosing to be bold, choosing to be strong, choosing not to worry, choosing not to fear, choosing not to grow weary. If this is going to be your first step, then wait and watch what's going to happen next. முதலில் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு, முதலில் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய படி என்னன்னா, தைரியமாக இருக்க வேண்டும், பயப்படாமல் இருக்க வேண்டும், கவலைப்படாமல் இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றணும், தேவனுக்குள்ள மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற காரியங்களை நீங்கள் முதலாவது முடிவெடுங்கள், முதலாவது தேர்ந்தெடுங்கள். அதன் பின்பாக தொடர்ந்து வருகிற காரியம் என்ன என்பதை பார்க்க ஆர்வமுடன் இருங்கள். நீங்கள் தேவனை பின்பற்ற ஒரு வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை பின்பற்றுவதற்கு நீங்கள் முதலாவது தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்கள் லைஃப்ல இன்றைக்கு நீங்க பார்க்கிற எந்த விதமான சவால்களாக இருந்தாலும் அதை மேற்கொள்வீர்கள். நீங்க ஒருவேளை ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ப்ரமோஷன் தேவன் உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவார். ஒருவேளை நன்மைகளுக்காக உங்க வாழ்க்கையில காத்து கொண்டிருந்தீங்கன்னா தேவனுடைய நன்மைகள் உங்க வாழ்க்கையில நிரப்பும். இதெல்லாம் எப்படி நடக்குது, எப்போ நடக்குது அப்படின்னா, முதலாவது நான் தேவனை சேவிப்பேன், அவர் வார்த்தையின்படி நடப்பேன், அவருக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன் அப்படின்ற எடுக்கிற அந்த முடிவில் தான் இருக்குது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேர்ந்தெடுங்கள், முடிவெடுங்கள். அது முதலில் செய்ய வேண்டிய ஒரு பணியாக இருக்கிறது. இந்த நாளும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் உங்களை நிறைத்து வழி நடத்தி ஆசீர்வதித்து அவருடைய எல்லா நன்மையினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவார்.